இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவப்பி முட்டை இருந்துச்சுலங்க. இன்றைக்கி நமக்கு சிவப்பிக்கு வந்து அடை தாங்க வைக்க போகிறோம். இன்றைக்கி நம்மள்ட்ட தகரத்தட்டு இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டயர் மேலே வச்சு பஞ்சை வச்சு அதில் வச்சுருவோங்க அடை. எப்படி உட்காரு நீங்களே பாருங்களேன். நம்ம சிவப்பி மொத்தம் 11 முட்டை போட்டிருக்குங்க. அதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடையில் வச்சுக்கிடலாங்க. என்னடா ஹினாட்டா வரான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஹினாட்டா அடையில் உட்காந்து 10 நாள் கழிச்சு தாங்க நம்ம இதை சிவப்பி உட்கார அடையில் வச்சோம். ஏன்னா நம்ம வீடியோ போடுறதே டைம் இல்லை, அதனால தான் இப்போ போகிறேங்க. அப்புறம் நம்ம எப்பயும் போல் எடுக்கிறத எடுத்துக்கிட்டாச்சுங்க. சாஸ்திரத்துக்கு பட்டை மிளகா, உப்பு, ஒரு இரும்பு துண்டுங்க, 3 எடுத்து அப்படியே அடியில் வச்சுக்கலாங்க முட்டைக்கு அடியில். அப்புறம் எப்பயும் போல் கோழியை வலது பக்கம் ஒரு 3 சுற்று, அப்புறம் இடது பக்கம் ஒரு 3 சுற்றி நம்ம அடையில் உட்கார வச்சுருவோங்க. மாப்பிள்ளை தாங்க இந்த அட்டை வைக்கிறியான் வச்சுட்டாங்க. நம்ம சிவப்பையும் அது வாட்டுக்கு போய் அடையில் உட்காந்துக்கிடுச்சுங்க. நமக்கு எப்பயுமே குஞ்சு பொறிக்கிறது தாதுங்கிற, ஒரு குஞ்சு சாவும் 2 குஞ்சு சாவும். இந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடை வச்சு ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை உடஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்கள். 11 முட்டையில் 4 முட்டை போச்சுன்னா மிச்சம் 7 தாங்க இருக்குது. அதுலேயாவது 7 பொடிக்குதா இல்லையா?